நம்ம காலையிலே போய் சன்ரைஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா தெரியுது இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம யாருமே வந்து மீனை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது இல்லைன்னு. ஏன்னா நம்மளுக்கு வர மீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரமாவது கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து சேரும். பட் ஆனால் இந்த பீச்சில் அந்த மாதிரி கிடையாது. நான் போயிட்டுருக்க சொல்ல தான் அங்கே வந்து போட்டே நிறைய வந்து கடல் கரைக்கு வந்து சேர்ந்தது. இந்த இடத்துல சாப்பிட்ற மீன் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி விஷமான மீன் வந்து வந்தது. அதுவும் இல்லை, பெரிய நம்ம பெனமஸான ஒரு பாம்பையே பார்த்தோம். ஃபார்ச்சுனேட்டாக நல்ல வேலையாக அங்கே இருக்கிறவங்களுக்கு யாரும் கிடைக்கல, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஸோ அதனால் அந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாரு, சேஃபாக அதை தூக்கி தண்ணியில் போட்டார். நாங்கள் போனதுலேருந்தே ஒரே ஒரு போட்டை தான் பார்த்தேன். இந்த போட்டு கரைக்கு வந்த உடனே நம்ம மீனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்த உடனே பிரிக்கிறவர்களுமே நாங்கள் போயிட்டு நிற்கலான்னு பார்க்குறதுக்குள்ள செம்ம கூட்டம் ஓடிடுச்சு. அந்த இடத்துல நம்மளுக்கு போனது இவ்வளோ பெரிய மீன் தான் கிடச்சிது. அங்கேருந்து அந்த சன்ரைஸ் பார்க்க சொல்ல எவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்படியும் அந்த கூட்டத்தில் போய் அடித்து பிடிச்சி கடைசியாக நான் போய் மீனை வாங்கிட்டேன். அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன், ரொம்ப குறைவான விலையில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.